ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வர்ஷு. என்னோட காலேஜ்ல நடந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நான் எப்படி ஸ்டைல் பண்ணுன்றதை பார்த்துடலாமா? நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்களும் மறக்காம செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வியர் பண்ணிருக்க saree வந்து சில்வர் ஷிஃபான் டிசைனர் saree. ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சாரிக்கு நான் பிளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போட் நெக் வித் பேக் ஓப்பன் வச்சிருந்தேன். எனக்கு ஃப்ரண்ட்ல ஓப்பன் வைக்கிறத விட பேக்ல ஓப்பன் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த போட் நெக்கை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லேஸ் வைக்க சொல்லியிருந்தேன். கையில அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்ல குட்டி குட்டியா பால்ஸ் வைக்க சொல்லியிருந்தேன். அது இன்னுமே பிளவுஸ்க்கு ஒரு அழகான லுக் கொடுக்கும். என்னோட பிளான் வந்து சாரிக்கு சிங்கிள் ஃபிளிட் தான். ஓகே, இப்போ அவுட்ஃபிட் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஹேருக்கு போவோமா? ஃபர்ஸ்ட் நான் டீடாங்கிள் சீப் வச்சு முடிய சிக்கு இல்லாம வாரிக்கிறேன். இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 199 தான். அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு சிக்கு உடைக்கிறதுக்கு. நார்மலாவே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து சிக் எடுக்கும் போது ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஹேர் ஃபால் கூட இருக்கும். பட் இந்த சீப்பை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. பெயின் சுத்தமா இல்லாம சூப்பரா சிக்கு உடையுது. இந்த டீடாங்கிள் காம் வந்து வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சிக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஹேருக்கு ஹேர் சீரம் போட்டுக்கிறேன். ஹேர் சீரம் போடுறதால ஈஸியா ஹேர் ஃப்ரிஸி ஆகாது அண்ட் நம்ம லூசார் விட்டாலுமே அவ்வளவா சிக் ஆகாது. நான் ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து தான் ஹேர் சீரம் யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி லாரியல் ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சமா கையில ஹேர் சீரம் எடுத்துட்டு ஸ்கேல்ப்ல படாம முடியோட லென்த்துக்கும் அப்ளை பண்ணுங்க. முடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் டீடாங்கிள் சீப் வச்சு சுத்தமா சிக் இல்லாம எடுத்துக்கலாம். ஹேர் வந்து நல்லா புசு புசுன்னு ஆயிடும். எனக்கு மேக்கப் போட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்னோட ஹேரை ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இல்லனா மேக்கப் போடும்போது முடி வந்து ஃபேஸ்ல பட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கியூர் ஸ்கினோட சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு செலிப்ரேஷன் ஃபுல்லா கிரவுண்ட்ல தான். ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்காக சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். கொஞ்சமா சன்ஸ்கிரீன் எடுத்து டாட்டட் பேட்டர்ன்ல ஃபேஸ்ல வச்சுட்டு ரப் பண்ணிக்கிறேன். சன்ஸ்கிரீனை நல்லா டேப் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா ஃபேஸ்ல திட்டு திட்டா தெரியும். சன்ஸ்கிரீன் போட்டு முடிச்சுட்டு ப்ளூ ஹெவன்ல இருந்து காம்பாக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த காம்பாக்ட் பவுடர். நல்ல லாங் ஸ்டேவா இருக்கும். எங்க அப்பா இந்தாமா வீடியோ எடுத்து டயர்ட் ஆயிட்டு இருப்பேன் அப்படின்னு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்து வந்து கொடுத்தாரு. நீங்களும் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆச்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, பேக் டு ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் நான் ஐலைனர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கொலோசல் பிராண்ட் ஐலைனர் தான் யூஸ் பண்றேன். நான் எப்பயுமே விங் லைனர் தான் போடுவேன். நாங்க ரொம்ப நாளாவே இந்த கொலோசல் பிராண்ட் ஐலைனர் தான் யூஸ் பண்றோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஐலைனர் முடிச்சோடனே அடுத்து மஸ்காரா தான். அது வந்து ப்ளூ ஹெவன் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஸ்காரா யூஸ் பண்றது எப்பயுமே என்னோட பர்சனல் ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. நெக்ஸ்ட் நான் போட போறது லிப் கிளாஸ். இது வந்து லிப்ல போட்டு முடிச்சுட்டு லாஸ்டா ஒரு கிளாஸி லுக்காக போடுவாங்க. நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டே போட்டுக்கிறேன். இதை நீங்க கொஞ்சமா எடுத்து ஃபர்ஸ்ட் டே போடும்போது லிப்ஸ் கொஞ்சம் ஹைட்ரேட்டட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் ஆயிடும். அந்த பர்பஸ்க்காக தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்றேன். இந்த லிப் கிளாஸ் வந்து மாஸ் என்ற பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். லிப் கிளாஸ் போட்டு முடிச்சுட்டு மேல ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக். அவ்வளவுதான். லிப்ஸ்டிக்கை போட்டு என்னோட ஃபேஸ் மேக்கப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் என்னோட ஃபேஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறது சன்ஸ்கிரீன், காம்பாக்ட் பவுடர், ஐலைனர், மஸ்காரா, லிப் கிளாஸ் அண்ட் லிப்ஸ்டிக். இவ்வளவுதான் என்னோட ஃபேஸ் மேக்கப். அடுத்து நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னோட ரைட் சைட்ல இருந்து ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா ஹேரை ட்விஸ்ட் பண்ணி ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்ல கொஞ்சமா ட்விஸ்ட் வச்சு செக்யூர் பண்ணிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் எடுத்து ஒரு கிளட்ச் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம பின்னெல்லாம் போட்டா நல்லா இருக்காது. ஸோ அப்படியே கீழே லூஸார் விட்டுக்கலாம். நான் பட்டர்ஃப்ளை கிளட்ச் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எடுத்த ஹேரை அழகா செக்யூர் பண்ணிட்டு கீழே இருக்க ஹேரை அழகா கோம் பண்ணி எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் மை வெரி சிம்பிள் ஹேர் ஸ்டைல் ஃபார் திஸ் சாரி. நெக்ஸ்ட் ஜுவல் போட்டுக்கலாமா? நான் வியர் பண்ண போற ஜுவல் வந்து சாண்ட் சாரீஸ் ஜுவல் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து எனக்கு ரெண்டலுக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேன்சி ஜுவல் தான் நான் இப்போ இந்த சாரிக்கு வியர் பண்ண போறேன். நான் வியர் பண்ணியிருந்த சாரிக்கு பக்காவான மேட்ச் இந்த ஜுவல். இது வந்து ரிசப்ஷன் சோக்கர் செட்டு. இதுக்கு மேட்சா கம்மலும் வரும். இவங்க கிட்ட ஃபுல் பிரைடல் செட்டும் ரெண்டுக்கு அவைலபிளா இருக்கு. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி ரெண்டலுக்கு ஜுவல் வாங்கிக்கோங்க. இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாருமே சாரி கட்டி அழகா ட்ரெஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம கையில நெயில்ஸ் இருந்தா இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸிங். அதனால தான் நான் ஹாப்பி ஹேண்ட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நெயில் ஆர்ட்க்கு புக் பண்ணியிருந்தேன். இவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன், நெயில் ஆர்ட், மெஹந்தி எல்லாமே பண்ணி விடுவாங்க. இவங்க கிட்ட நான் ஆல்ரெடி நெயில் எக்ஸ்டென்ஷன், மெஹந்தி, நெயில் ஆர்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ நான் செகண்ட் டைம் இவங்களை புக் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் கான்டாக்ட் டீடைல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுடைய பொங்கலுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்க இந்த இன்ஸ்டா பேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய பொங்கல் அவுட்ஃபிட்டை ஸ்டைல் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிங்கிள் ப்ளீட் தான் விட போறேன்னு. மேக்கப் பண்றப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மொத்தமா ப்ளீட் பண்ணி பின் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா தோணிருக்கும்ல சிங்கிள் ப்ளீட் தானே போட போறேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் இந்த மாதிரி சாரி வேர் பண்ணிருக்காங்களே அப்படின்னு. நான் அதுக்காக தான் இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டேன். உங்களுக்கு மேக்கப் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு நான் சிங்கிள் ப்ளீட் விட்டுருவேன். என்னுடைய ஃபுல் மேக்கப் முடிஞ்சிச்சு. லாஸ்டா பொட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த சில்வர் டிசைனர் சாரிக்கு மேட்சிங்கா நான் ஸ்டோன் பொட்டு தான் வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட்ல அம்மா வாங்கி கொடுத்த கோல்டு பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். ரைட் ஹேண்ட்ல சாரிக்கு மேட்சா பேங்கிள்
போட்டு பேர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேங்கிளும் சாண்ட் சாரீஸ் ஜுவல் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லிப்பர் பேர் பண்ணிக்கலாமா? என்கிட்ட 2 ஸ்லிப்பர் இருந்துச்சு. எனக்கு எதை பேர் பண்ணுறதுனே தெரியல. ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கட்டியிருந்த சாரிக்கு ரெண்டுமே மேட்சும் கூட ஆச்சு. இந்த 2 செருப்புமே அவ்வளோ பாசமாக எனக்கு யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? பாப்பு அக்கா தான். பூஜாஸ் கிச்சன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாப்பு அக்கா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து நம்ம பூஜாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைபர்லேருந்து நம்ம ஃபேமிலி மெம்பராக கன்வெர்ட் ஆனவங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு இந்த செருப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். உடனே ஆர்டர் போட்டு எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. பாப்பு அக்கா தேங்க்யூ ஸோ மச். எனக்கு செருப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலா ஒரு பெரிய ஃபேமிலி டிஸ்கஷனுக்கு அப்புறம் நான் இந்த ஒயிட் ஹீல்ஸ் தான் என்னோட சாரிக்கு பேர் பண்ணேன். இந்த ஸ்லிப்பர்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனல் லுக்கை பார்த்துடலாமா? இதுதான் என்னோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸை ரெட் வித் ஒயிட் ஹார்ட்டிங் கொடுத்துட்டு போயிடுங்க. இதே போல உங்களுடைய பொங்கல் அவுட்ஃபிட்டை ஸ்டைல் பண்ணி மாஸ் காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பேஜ் இன்ஸ்டாலையும் இருக்கு. வைபத் வர்ஷு தான். மறக்காம இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருந்ததுல சாரி, பிளவுஸ் டிசைன், ஜுவல்லு, ஸ்லிப்பர் இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு நான் வியர் பண்ணியிருந்தது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இன்னும் என்ன கண்டென்ட் தேவைப்படுறதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷூட் பண்ணிவிடுவோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.